தாவேகா போன எலெக்ஷன்லாம் போட்டி போடல, இப்பதான் போட்டி போட போறாங்க. இப்ப தெரியும் கொங்கு மண்டலம் யாரோட கோட்டை. வர தேர்தலில் வந்து தமிழக வெற்றி கழகம் அமோக வெற்றி பெறும். கூட்டணி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா பாஜகவை தவிர்த்து கூட்டணி. இப்ப கொங்கு மண்டலம் வந்து அதிமுகவின் கோட்டை அப்படின்றது இது வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. இதுல தாவேகா எந்த அளவுக்கு அதனுடைய வெற்றி வாய்ப்பு? தாவேகா போன எலெக்ஷன்லாம் போட்டி போடல, இப்பதான் போட்டி போட போறாங்க. இப்ப தெரியும் கொங்கு மண்டலம் யாரோட கோட்டை. ஏன்னா எந்த விதமான கூட்டணி இல்லாம நீங்க தனியா கிளம்புறதா சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அதை சமாளிக்க முடியும்? திமுக ஆளுங்கட்சி அதிமுக கோட்டை அப்படின்றது பயணம். இப்ப நீங்க பாத்திருப்பீங்க தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவு எப்படி இருக்கு நீங்க பாத்திருப்பீங்க. கண்டிப்பாக வந்து இந்த வர தேர்தலில் வந்து தமிழக வெற்றி கழகம் அமோக வெற்றி பெறும். கூட்டணி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அது தலைவர் வந்து அந்த தக்க நேரத்தில் அது முடிவெடுப்பார். கூட்டணி குறித்து வந்து ஏற்கனவே வந்து இங்க முதல் மாநாட்டில் சொன்ன மாதிரி தான். அதுல எங்க நிலைப்பாட்டில் எந்த வித மாற்றமும் இல்லை. எங்க தலைமையில பாஜகவை தவிர்த்து எங்க கூட்டணி எங்க தலைமை ஏற்று வருவதில்லை. நாங்கள் கண்டிப்பாக. நடிகை ரோஜா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாங்க, இந்த கூட்டணி வச்சா தான் ஜெயிக்க முடியும், கூட்டணி எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட். அது தமிழ்நாடு வேற, அந்த ஸ்டேட் வேற. இங்க அப்படி கிடையாது. கூட்டணிங்கிறது கூட்டணி பலம் சேர்க்கலாம். அதையும் தாண்டி ஒரு கட்சியோட கட்டமைப்பு வேணும், கட்சியோட கொள்கை வேணும், தலைவரோட கரிஷ்மா ஒரு இது வேணும், மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு தலைவர் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு தலைமை பார்த்தீங்கன்னா இங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் இருக்கு. இன்றைய தேதியில வந்து ஒரு அனைத்து தரப்பு மக்களும் ஆதரவு கொடுக்கிற ஒரு மதிப்பு கொடுக்கிற அன்பு காட்டுற ஒரு தலைவரா நம்ம தமிழக வெற்றி தலைவர் மட்டும்தான். விரைவில் வந்து அதுக்கான பயணம் இருக்கும். அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வரும்.